மேம் இப்போ நெறைய பேருக்கு வந்து மாந்திரீகத்தால செய்றவங்களுக்கும் சரி, அதனால பாதிக்கப்படுறவங்களுக்கும் சரி, பெரிய ஆபத்துகள் வந்து நேர்ந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுல இருந்து பிரச்சனைய குடுக்குறவங்களும் சரி, அதிலிருந்து விடுபடணும்னு நெனைக்கிறவங்க மாந்திரீகர்கள் தான். அவங்க தான் இதுக்கு நடுவுல நின்னு செஞ்சு குடுப்பாங்க. அவங்க எந்தெந்த மாரியான பிரச்சனைகள அனுபவிப்பாங்க? உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது ப்ராப்ளம் உண்மையான வந்ததா? மாந்திரிகர்கள் தான் இந்த பிரச்சனைகள அனுபவிப்பாங்க. ம். இல்ல நான் ஏதோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு பணத்துக்காக நான் ஒரு பரதாவ போட்டுக்கிட்டு, எல்லாருக்கும் நான் மாந்திரிகர், மாந்திரிகர்ன்னு சொன்னா மாந்திரிகர் ஆயிட முடியாது. ம். ஓகே. நான் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஏற்காடுலேருந்து ஒரு கேஸ் எடுத்தேன். ஓகே. ஓகேவா. ஏற்காடு அடிவாரத்துலேருந்து ஒரு ஒரு ஜமீன்தார் பரம்பரை. ம். அவங்க கேஸ் எடுத்ததுலேருந்து 1 மந்த் நான் படுத்துக்கிட்டேன். ஓகே. என்ன கேஸ் அது? எப்படின்னா, என்ன ஆச்சு? பிளாக் மேஜிக் அட்டாக் தான். ஓகே. ஓகேவா. அவங்களுக்கு எப்படின்னா, உடம்பெல்லாம் வந்து ம். அமாவாசை, பௌர்ணமி நேரத்தில கொப்பள கொப்பளம் ஆயிடும். ஓ! இந்த ஸ்கின் வந்து அப்படியே வீங்கிரும் பலூன் மாரி. ஓகே. வீங்கி நீரா வடியும். ம். ஓகே. இந்த கேஸ் நான் எடுத்தப்ப எப்படின்னா, டிசம்பர் 2, 3 தேதிக்கு எடுத்தேன். ஓகே. டிசம்பர் மாதம் ஃபுல்லாவே என்னோட வாய் இருக்கு பார்த்தீங்களா, ம். வாய தொறந்தே நான் பேச முடியல. ம். வாய் தொறந்தா ரத்தமா வடியுது. அப்புறம் எப்படி நான் சாப்பிடுவேன்? என்ன பண்ணுவேன்? எப்படி மந்திரத்த படிப்பேன்? ஓகே. புரியுதுங்களா? பட் அத என்ன சொல்றதுன்னா, இந்த உயிர வந்து தானம் பண்றதுன்னு முடிவே ஆயிப்போச்சு. போனா போயிட்டு போட்டோமே! ஓகே. சரி இது எந்த வகையான மாந்திரீகம்? ஒரு இது வந்து மாந்திரீகரையே தவக்கல பாதிக்கிறது. இருக்கு இல்லையா? ஆ. தவக்கலைய பிடிச்சுப்பாங்க. ம். அந்த தவக்கலைக்குள்ள அந்த என்ன சொல்றது? மருந்த வப்பாங்க. ம். அந்த மாந்திரீகம் பிரயோகம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்த தவக்கலையோட வாயில வச்சு உள்ளார அழுத்தி விட்டுருவாங்க. அது ஓகே. வயித்துல இருக்கும். தவக்கலையோட வயித்துல இருக்கும். அழுகிட்டே இருக்கும். ம். புரியுதுங்களா? அந்த தவக்கல வந்து அந்த வயித்துக்குள்ள வச்சு அது வீங்குதுல்ல. தவக்கல வீங்கும்போது இவங்களுக்கு அந்த கொப்பளம் வரும் மேல. ஓகே. ஸோ தவளைய வச்சு மாந்திரீகம். மாந்திரீகம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகே. இத ரிமூவ் பண்ணப்ப நம்மளுக்கு அவ்ளோ பாதிப்புகள். 1 மந்த் நான் எனக்கு பெட் ரெஸ்ட்டு முழுசா தேவைப்பட்டுச்சு.